அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய மோந்தா புயலின் காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மட்டும் மிதமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்றிலிருந்து வரக்கூடிய 28ஆம் தேதி வரையும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 12 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், அதே போன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், புதுவையில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தினம் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுவையிலும் நாளை தினம் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 27ஆம் தேதி புயல் உருவாகக்கூடிய நாள்ல 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை 27ஆம் தேதி அன்று வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறது. அதே போன்று வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் 27ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதி மோந்தா புயல் தீவிர புயலாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாள். ஆனால் அன்றைய தினம் புயலுடைய நகர்வு என்பது வடமேற்கு திசையில் நகர்ந்துவிடும். இன்றைய தினம் வங்கக்கடல் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது நாளை தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி காலை வாக்கில் இது புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 24 மணி நேரம் 28ஆம் தேதி வாக்கில் தீவிர புயலாக வலுவடையும் எனவும், அதே நேரத்தில் 27ஆம் தேதி புயலாக வலுவடையக்கூடிய நேரம் வரையிலும் இதனுடைய நகர்வு என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும், அதனைத் தொடர்ந்து புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக வடமேற்கு திசையில ஆந்திராவை நோக்கி நகரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த புயல் உருவாவதற்கு முன்னதாக இருந்து 3 திசைகளில் நகர்ந்திருக்கிறது. இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய இந்த நேரத்துல இதனுடைய நகர்வு மேற்கு திசையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததுக்கு பிறகு இதனுடைய நகர்வு மேற்கு வடமேற்கு என்ற திசையில் நகரும். அதன் பிறகு புயலாக மேலும் வலுவடைந்ததுக்கு பிறகு அதனுடைய திசையில் மேலும் மாற்றம் ஏற்பட்டு வடமேற்கு திசையில் நகரும். அதாவது ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு திசையை நோக்கி நகரக்கூடிய அளவுல இதனுடைய சுழற்சி தன்மை இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இதனால் நமக்கு தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு 28ஆம் தேதி வரையும் கனமழை என்ற நீடிக்கும் எனவும், 28ஆம் தேதி ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மற்றபடி இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக இல்லை. மோந்தா புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகரவில்லை. அதனுடைய நகர்வு முழுவதுமாக ஆந்திராவை நோக்கி இருக்கிறது. ஆனால் கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூறாவளி காற்று மணிக்கு இன்றைய தினம் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை தினம் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை மறுநாள் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல்ல தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதில் ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து கடல் முழுவதுமே சற்று கொந்தளிப்புடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல வங்கக்கடலை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இந்த புயலினுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சில மாவட்டங்களில் மட்டும் மழை தரக்கூடிய அளவில் இருக்கும் எனவும், பெரும்பான்மையான மாவட்டங்களில் மிதமான அளவில் மழை தரக்கூடிய அளவில் மட்டுமே இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புயல் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நமக்கு பெரிய அளவிலான மழைக்கான பாதிப்புகள் ஏதும் இல்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கு. வட மாவட்டங்கள்ல 27ஆம் தேதி மட்டும் மிதமழைக்கான வாய்ப்பு 3 மாவட்டங்களில் இருப்பதாக வானிலை ஆய்வு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டும் மிதமழை என்ற அளவில் இருக்கும் எனவும், அதை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களிலும்
புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த புயலுடைய தாக்கம் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக ஏதும் இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.